வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிஎஸ் வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓவரால் வேகன்சி பாத்தீங்கன்னா 10,884 வேகன்சிஸ் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பில இருந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, ஏஎல்பி வந்துச்சு, டெக்னீஷியன் வந்துச்சு, அப்புறம் வந்து ஜேஇ ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ பாத்தீங்கன்னா என்டிபிஎஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே சீரிஸ் நமக்கு நடந்துட்டு வருது. லாஸ்ட் 2019 நடத்தினாங்க. இதுக்கப்புறம் 2024 கண்டக்ட் பண்றாங்க. சோ வருஷம் நமக்கு வேகன்சி வருமா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதனால இப்ப நடத்துறப்ப நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். ஓகேங்களா, சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்டிபிசி ரொம்ப பாப்புலரான எக்ஸாம். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 12th கேட்டகரியில் கூட நம்ம எழுதலாம். என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி. ஓகேங்களா, +2 தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி டிகிரி வரைக்கும் நம்மளுக்கு போகும். அதனால நிறைய பேர் இதை எழுதுவாங்க, வேகன்சிஸ் அதிகமா ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல 10,000 சொல்லியிருக்காங்க. மேபி இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா, சரி இப்போ இந்த வெறும் நோட்டீஸ் மட்டும் நம்ம பார்க்காம இதோட வேகன்சி எவ்வளோ, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, எத்தனை லெவல் இருக்கு, சிலபஸ் என்ன, பெஸ்ட் புக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால தரமான புக்கு ஏதாவது இருந்தா அது நம்ம சஜஷன் சொல்ல போறோம். அதனால வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் டு எண்ட் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. நம்ம வெறும் நோட்டீஸ் மட்டும் சொல்லாம ஆல் ஓவர் டீடைல்ஸ் நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா, இப்போ டேரக்டா கண்டென்ட் குள்ள போயிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் நோட்டீஸ் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிஇ நம்பர் மாதிரி இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் அண்ட் கிராஜுவேட் இது சேர்த்து தான் என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் கிராஜுவேட் வந்து +2 லெவலில் இருக்கும். +2 அதாவது குவாலிஃபிகேஷன் ஆர் ஈக்குவலன்ட் இருந்தால் அண்டர் கிராஜுவேட் சொல்லுவாங்க. கிராஜுவேட்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, சரி என்னென்ன போஸ்டிங்ல அண்டர் கிராஜுவேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட் இருக்கு, அப்புறம் காமன் கம் டிக்கெட் கிளர்க் இருக்கு, ஜூனியர் கிளர்க் இருக்கு, ட்ரெயின் கிளர்க் அப்படின்ற மாதிரி ஒரு 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. யாரு அண்டர் கிராஜுவேட் +2 லெவல்ல. ஓவரால் வேகன்சி எவ்வளவு பாத்தீங்கன்னா 3,404 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, +2 லெவல். ஸோ கிராஜுவேட் லெவல் டிகிரி லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7,479 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 5 கேட்டகரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டிங் இது. அதுக்கப்புறம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஜூனியர் அக்கௌண்டன்ட், அதுக்கப்புறம் சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 7,479 வேகன்சிஸ் ஓவராலா வந்து அண்டர் கிராஜுவேட் அதுக்கப்புறம் வந்து கிராஜுவேட் சேர்த்து 10,884 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து போன டைம் பார்த்தீங்கன்னா 2019 நிறைய வேகன்சிஸாக ரிலீஸ் ஆகினாங்க. இந்த டைம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா, சரி எந்த ஒரு கன்க்ளூஷன் நம்ம இப்போ வர தேவையில்ல. 10,884 வேகன்சி பெரிய லெவல் வேகன்சி தான். இப்போ நமக்கு வந்து சதர்ன் ரீஜன் எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இது ஷார்ட் நோட்டீஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு தேவை சதர்ன் ரீஜன் தான். இல்லை நான் வேற ரீஜன்ல தான் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ண போறாலும் நீங்கள் தாராளமா இந்த ஓவரால் வேகன்சி இருக்கு பார்த்தீங்களா, அண்டர் கிராஜுவேட் லெவலும் கொடுத்துருக்கான், கிராஜுவேட் லெவலும் கொடுத்துருக்கான். இது வந்து +2 கேட்டகரி, இது வந்து டிகிரி கேட்டகரி. ஸோ என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அதர் ரீஜன் சொல்றேன். அதர் ரீஜன் தேவைப்படுறவங்களுக்கு நீங்க பார்த்துக்கோங்க. அதாவது வந்து போஸ்டிங் வைஸாவே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, போஸ்டிங் வைஸாவே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து டேரக்டா சதர்ன் ரீஜன் மட்டும் போறேன். சதர்ன்ல வந்து சென்னை இருக்கா. சென்னையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அண்டர் கிராஜுவேட்ல வரும், இதுக்கப்புறம் கிராஜுவேட்ல வரும். ஓகேங்களா, ஸோ ஓவராலா எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க சென்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஓவராலா 22, 141, 88, 2 இதெல்லாம் வந்து கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் இருக்கும். கிராஜுவேட் லெவலில் 61, 73, 206, 144, 82. ஸோ ஓவரால் வேகன்சி பார்த்தீங்கன்னா 819 வேகன்சிப்பா. ஓகேங்களா, ஸோ ப்ரொடக்ஷன் யூனிட் ஐசிஎஃப் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் என்டிபிசி. இதில் வந்து அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் கேட்டகரி இருக்கு. அதில் வந்து சென்னை வந்து இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஐசிஎஃப். இதில் எவ்வளோ வேகன்சி 6, 47, 25, 19 மொத்தம் பார்த்தீங்கன்னா 97 வேகன்சிஸ். ஓகேங்களா, ஸோ மொத்தமாக வந்து 10,884 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து 819 + 97 இந்த வேகன்சி தான் நமக்கு இருக்கு. ஓகேங்களா, நல்ல வேகன்சி தான் இது. என்டிபிசி ரொம்ப பாப்புலரான ஒரு எக்ஸாம் தான் இது. காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். இப்பயும் சொல்றேன் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். சரிங்களா, சரி இப்போ வந்து இந்த ஷார்ட் நோட்டீஸை பார்த்தாச்சு, எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து இங்க என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏஎல்பில மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சில வந்து பிரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. இந்த A2 என்ன, A3 என்ன, 6/6 என்ன, 6/9 தெளிவாவே நான் ஏஎல்பில செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா, அதை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்து இருக்காங்க. ஆர்ஆர்பி ஏஎல்பி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணாலே வரும். ஓகேங்களா, இதை பத்தி எல்லாமே இன்டெப்தாவே நான் போட்டிருப்பேன். இப்போதைக்கு இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நமக்கு இருக்கணும். உங்களுக்கு போஸ்டிங் ஏற்ற மாதிரி மாறும். ஓகேங்களா, A2 வேணுமா, A3 வேணுமா அப்படின்ற மாதிரி வந்து போஸ்டிங் ஏற்ற மாதிரி நமக்கு மாறும். சரிங்களா, சரி ஓகே, எத்தனை டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கு என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்கு. ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இருக்கு, அக்கௌண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட் இருக்கு, ஜூனியர் டைம் கீப்பர், ட்ரெயின் கிளர்க் இருக்கு, காமன் கம் டிக்கெட் கிளர்க் இருக்கு, டிராஃபிக் அசிஸ்டன்ட், குட் கார்டு,
சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கலெக்டர் இருக்கு, சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இருக்கு, ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் இருக்கு, சீனியர் டைம் கீப்பர், அப்புறம் கமர்ஷியல் அப்ரண்டிஸ், ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 13 டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்தீங்களா 6th லெவல். ஓகேவா? அதனால சொன்னேன் அந்த கமர்ஷியல் அப்ரண்டிஸுக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் நல்லாவே ஒரு ஒர்த்தான ஒரு போஸ்டிங் தான் இது. சரிங்களா? மொத்தம் வந்து எத்தனை ஸ்டேஜ் இருக்கு என்டிபிசி பொறுத்த வரைக்கும்? CBT1 CBT2 இருக்கும். தேவைப்பட்டால் போஸ்டிங் ஏற்ற மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வைக்கலாம், கம்ப்யூட்டர் பேஸ்ல ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கலாம். சரிங்களா? CBT1 எல்லாருக்குமே காமன் தான். இந்த 13 கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரி அப்ளை பண்ணாலும் CBT1 காமன் தான். கண்டிப்பா CBT1ல பாஸ் பண்ணாதான் CBT2 நீங்க அட்டன் பண்ணணும். CBT2ல பாத்தீங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இந்த போஸ்டிங் நான் அப்ளை பண்ணிருக்கேன்னு வைங்களேன். CBT2 பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்களா. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி தான் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணியிருந்தா CBT2 பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பா வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்ம அட்டன் பண்ணணும். நான் ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்குன்னு வைங்களேன், டிராஃபிக் அசிஸ்டன்ட். இந்த டிராஃபிக் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணா கண்டிப்பா கம்ப்யூட்டர் பேஸ்ல ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும். அதாவது வந்து CBT2 பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் CBAT ALP இப்போ எழுதி போறீங்க பாத்தீங்களா, ALP-லும் 3rd லெவல் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து CBATன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் டிராஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாம் கண்டிப்பா எழுதணும். CBT2 முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எக்ஸாம் நீங்க எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி போஸ்டிங் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து CBT1 CBT2 தேவைப்பட்டால் ஸ்கில் டெஸ்ட், CBAT டெஸ்ட் அது மாதிரி வைப்பாங்க. ஃபைனலா தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவரால் ப்ராசஸ் என்ன, 1 2 3 ஒரு 5 லெவல் இருக்குன்னு வைங்களா. பாக்குறது 5 லெவல் இருக்கணும். பட் ஆனால் நமக்கு மெயினே இதுதான், CBT1 CBT2 தான். இதெல்லாம் கூட ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுதாங்க மொத்தம் 13 டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கு. CBT1 இருக்கு, CBT2 இருக்கு. தேவைப்பட்டால் இந்த ஸ்கில் டெஸ்ட் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரிங்களா? இதுதான் மேட்ரு. சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து CBT1ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரப்போகுது? மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் இங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. RRB ALP அப்புறம் வந்து டெக்னீஷியன் JE இது எல்லாமே கூட ஜென்ரல் அவேர்னஸ்ல கம்மியா தான் மார்க் வரும். பட் ஆனா NTPCல டிசைடிங் ஃபேக்டரே இந்த ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்து தான் இருக்கும். சரிங்களா? மொத்தம் 90 நிமிஷம், 40 ஜென்ரல் அவேர்னஸ், 30 மேக்ஸ், 30 ரீசனிங், மொத்தம் 100 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 40 வந்து ஜென்ரல் அவேர்னஸ். CBT2 இது வந்து CBT2 இதில் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம். ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துக்கோங்களா 50 மார்க். ஜென்ரல் அவேர்னஸ் தான் நீங்கள் மேஜராக படிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் 35, ரீசனிங் 35, 120 கொஸ்டின் வைப்பாங்க. சரிங்களா? இதுதான் CBT1 CBT2. இதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரிங்களா? சரி, இப்போ வந்து இந்த போர்ஷன்ல நான் மேக்ஸ் ரீசனிங் அதெல்லாம் தரல. மேக்ஸ் ரீசனிங் ஏன்னா எல்லாமே காமன் தான். ALP-ஆ இருக்கட்டும், டெக்னீஷியனா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே JE-ஆ இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மேக்ஸ் ரீசனிங் சேம் கான்செப்ட் தான், சேம் டாபிக் மட்டும் தான். ஜென்ரல் அவேர்னஸுக்கு நம்ம NTPCக்கு வருவோம். இத்தனை டைப்ஸ் இருக்குங்க, இத்தனை போர்ஷன் இருக்கு. இந்த போர்ஷன் ஃபுல்லாவே கண்டிப்பா நம்ம படிச்சு தான் ஆகணும். ஏன்னா வந்து CBT1க்கு 40 மார்க், CBT2க்கு 50 மார்க். கரண்ட் ஈவெண்ட் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் லிட்ரஸி, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ் அப் டு 10th CBSE கொடுத்துருக்காங்க. நம்ம NCERT புக் கூட படிக்கலாம். ஓகேங்களா? ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், பிசிக்கல் சோஷியல் எக்கனாமிக் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு. ஓகேவா? இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஜென்ரல் சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இன்க்ளூட் ஸ்பேஸ் அண்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா, UN and other important world organization, basis of computer and computer application, common abbreviation, transport system in India, Indian economy, famous personality of India and the world, our flagship government program, flora and fauna of India, important government and public sector organization of India. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டாபிக் இருக்கு. ஜென்ரல் அவேர்னஸ்ல கண்டிப்பா இதுல வந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு கவர் பண்ணணும். ஏன்னா வெயிட்டேஜ் இதுக்கு தான் அதிகம். சரிங்களா? ஸோ இதுக்கு தான் நீங்க நிறைய டைம் கொடுத்து நம்ம படிக்கணும். எப்படி படிக்கலாம் அப்படின்ற பிளான்ஸ் வந்து நான் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்ற பிளான்ஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன். ஸோ பிகினர் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸ் வீடியோ எப்படி படிக்கணும் அப்படின்ற நான் வீடியோ போட்டேன், நிறைய பேர் நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ வந்து புக்ஸுக்கு வருவாங்க. எந்த புக்ஸ் வாங்கி படிக்கலாம்? என்னப்பா ஒரு எக்ஸாமுக்கு ஒரு புக்கு நீ சொல்றேன், எதை தான் நான் வாங்கி படிக்கிறது அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் நான் எடுத்ததுக்கு எல்லாமே காமனா நான் சொல்றேன். RRB ALP-ல இருந்து நான் காமனான ஒரே ஒரு புக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அது போல சில புக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாவே இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டா புக்ஸை வாங்கி படிச்சுட்டு
ரிமைனிங் வந்து எம்சிக்யூஸ் போடுறப்போ ஒய்சிடியோ இல்லை வந்து அதர் பப்ளிகேஷனோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து புக்ஸ் பார்க்கலாம், எந்த புக்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்திருக்கேன், ஏன்னா இதுதான் வீட்டேஜ் அதிகம். ஓகேங்களா. லூஷன் ஜிகே இந்த ஆத்தர் வாங்கிக்கோங்க. நம்ம டெலிகிராம் இருக்கிறது மேபி ஓல்டு எடிஷனாக இருக்கலாம், புது எடிஷன் எது அப்படின்றத பார்த்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹரின் ஜென்ரல் நாலேஜ், இந்த புக்கும் நீங்கள் வாங்கி படிக்கலாம், மனோகர் பாண்டே ஆத்தர். ஓகேங்களா. ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மனோரமா இயர் புக் அப்படின்ற ஒரு புக் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி சிலபஸ்ல அப் டு 10th +1 வரைக்கும் இருக்கிற வந்து ஜிகே, சயின்ஸ், அப்புறம் வந்து பாலிட்டி, அது எல்லாமே நம்ம படித்தாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். இது எல்லாமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒய்சிடி புக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜிகேக்கு. அப்புறம் வந்து டெஸ்ட் புக்கு, அதில் இருக்க மார்க் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், மாடலாக இருக்க மார்க் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நம்ம இதை படிக்கணும். ஓகேங்களா. முதல்ல இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எம்சிக்யூஸ் அட்டன் பண்ண ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு வேஸ்ட் டாபிக் தான், 40 மார்க் கேட்கறான். கண்டிப்பாக நம்மளால வந்து வெறும் வந்து ஒய்சிடியில் இருக்க குவிசஸ் மட்டுமே பார்த்துட்டு போக முடியாது, கான்செப்ட் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஓகேங்களா. சரி, மேக்ஸுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஆர்எஸ் அகர்வால். ஏன் இந்த ஆர்எஸ் அகர்வால் வாங்கணும், பிகினர்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிரண் பப்ளிகேஷன் என்டிபிசி கிரண் பப்ளிகேஷன் ஒரு பெட்டர் புக்காக இருக்கும். அட்வான்ஸ் மேக்ஸ், ரொம்பவே ஷார்ட்கட் உள்ள அட்வான்ஸ் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ராகேஷ் யாதவ், இதை கூட நீங்கள் வாங்கி படிக்கலாம். இதனோட வந்து டெலிகிராமில் இருக்கு. அப்புறம் ஆர்எஸ் அகர்வால் இருக்கு. கிரண் பப்ளிகேஷன் கிடைச்சா நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து லூஷன் ரீசனிங், அந்த புக்கை நம்ம வாங்கி படிக்கலாம். இல்லைனா வந்து ஹரின் பப்ளிகேஷன் வாங்கி படிக்கலாம். அப்படின்னா எம்கே பாண்டே கூட வேணாம், நீங்கள் இந்த 2 புக்கை மட்டும் பார்த்தாலே போதும். சரிங்களா, குழப்ப தேவையில்லை, இந்த 2 புக்கை மட்டும் வாங்கி பார்த்தாலே போதும். அப்படியும் எனக்கு புக்கே கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ், ரீசனிங்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அதுவும் நீங்கள் படிக்கலாம். ஆர்ஆர்பி அது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் மாடல் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு கெஸ்ட்டுக்கு வரலாம். ஓகேங்களா. சரி, இது போல நம்ம படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசனிங் ஆல்ரெடி தெரிஞ்சா, சுத்தமாக எனக்கு தெரியலனா கண்டிப்பாக நீங்கள் புக்ஸ் ஒன்று வாங்கி படிச்சு தான் ஆகணும். சரிங்களா. சரி, தமிழ் மீடியத்துக்கு நம்ம ரொம்ப நேரம் மெட்டீரியல் தேடி தான் இருக்கும், கண்டிப்பாக எதுவுமே கிடைக்கல. ஏன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி தான் சொல்லிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எங்கெங்க கிடைக்கோ அங்கெல்லாம் கொடுக்குறேன். நானுமே வந்து ஜிகேஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா. சரி, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கு ஜிகே செக்ஷன்ல இருந்து ஒரு 30 குவிசஸ் டெய்லி நான் போஸ்ட் பண்ண போறேன். டெய்லி இல்லைனா ஒரு 2 டேஸ்க்கு 1 டைம்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ண போறேன். புக்ஸ்ல உள்ளது, வேரியஸ் புக்ஸ்ல உள்ளது கண்டிப்பா வந்து என்டிபிசி எக்ஸாம் கேட்கக்கூடியது மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ண போறேன். கண்ணாம்பினா எதுவுமே போஸ்ட் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா. வெறும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மட்டும் தான். ஸோ என்னால் இது மட்டும் தான் முடியும், அதை நான் போஸ்ட் பண்றேன். மறக்காம வந்து ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி நான் டெய்லி ஒரு 2 நாளுக்கு ஒரு வாட்டி அந்த குவிசஸ் மேக் பண்ணி போட்டுட்டே இருக்கேன். நீங்க இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சுட்டு குவிசஸ் அட்டன் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல போர்டு அடிக்கிற டைம்ல நீங்க சும்மா பார்த்தா கூட போதும், ஒரு 10 மினிட்ஸ் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஓகேங்களா. ஒரு 30 கொஸ்டின் படிச்ச ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோ எல்லாமே அது மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ என்டிபிசியில் ஓவராலா இதுதான், வெறும் ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் பார்த்து நம்ம வந்து அப்படி விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாமே நான் போட்டிருக்கேன். சிலபஸ் என்ன வரும், என்ன வேகன்சி, என்ன நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்கான், என்னென்ன புக்ஸ் வாங்கணும், எத்தனை டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கு அப்படின்றத மொத்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்து இப்போவே நீங்கள் ஒரு தயாராகிக்கோங்க. என்டிபிசிக்கு இப்படி படிக்கலாம், என்டிபிசியில் இதில் போஸ்டிங் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு கிளாரிஃபிகேஷன் நீங்கள் வந்துருங்க. ஓகேங்களா. ஏன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம படிக்க டைம் இருக்காது. ரொம்ப முக்கியமானது அவேர்னஸ் தான், ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.